ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடி சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எதுக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தா அடுக்கு பூக்கள் பூக்கும்ன்ட்டு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஏன்னா எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா சாமந்தி பூவெல்லாம் விரியவே இல்லைன்னு சொல்கிறீங்க. பெரிய பூக்களாக பூக்கும், அதே சமயத்தில் அடுக்கு அதிகமாக இருக்கும். பெட்டல்ஸ் பெருசாக இருந்தால் கூட. இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், அடுக்கு கம்மியாக தான் இருக்குது, பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த தொட்டிக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் ஃபெர்டிலைசர்லாம் சரியாக கொடுக்கல. இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது ஏற்கனவே சென்ட்டுப்பூ ரோஜா செடி கொடுத்துருக்குறேன். சென்ட்டுப்பூ செடிக்கு நல்லா நம்ம கார்டனில் எப்படி வாங்கணுமோ அதே சைஸில் பெரிய பெரிய பூக்களாக பூத்துது. இப்போ நான் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி செடி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூ பெருசாகவே இருக்கும். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க பெரிய பூ பூத்துது ரோஜா செடின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்தா பெரிய பூக்கள் பூக்கும். அதே சமயத்தில் நான் ரெண்டுமே கொடுப்பேன். அதாவது கெமிக்கலும் ஆர்கானிக் ரெண்டும் சேர்த்து நான் கொடுத்திருந்தேன் அந்த பிளான்ட்டுக்கு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரோஸ் பவுடரெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இருந்தாலும் வாங்கிட்டு வர முடியாதவங்களுக்கெல்லாம் நான் எப்போவுமே கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, அதுவே வாங்கிட்டு வந்து போடலாம். வீட்டில் இருந்தெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாதுன்னா அவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பெரிய பூக்கள் பூக்கும். அதே ஃபெர்டிலைசர் தான் சாமந்தி செடிக்கும். எந்த ஃபெர்டிலைசர்னால் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது போல் கட் பண்ணிடணும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கிழங்கெல்லாம் மஞ்சள் தடவிடுங்க. இது இன்றைக்கி தான் பூத்துது, சரி அடுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர் தெரிகிற போல் இருந்தால் நீங்கள் சாயில் மேலே கவர் பண்ணி வைக்கணும். இதில் கூட வேர் தெரிந்து பாருங்கள். அது போல் இல்லாமல் மேலுக்கு இன்னும் கொஞ்சம் சாயில் போட்டு வைக்கணும். இது நம்ம 200ன்னு தொட்டியில் வாங்கணுமே, கொஞ்சம் பெரிய கப் தொட்டியில். அந்த செடி தான் நான் ஃபஸ்ட்டு அதுலேருந்து வேரோடு எடுத்து இந்த தொட்டி கப் தொட்டிக்கு மாற்றிட்டேன். இப்போ வேர் தெரியாது இருக்கிறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் மண் போடுறேன். கண்டிப்பாக வேர் தெரியக்கூடாது. நம்ம இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது மேல் பாகத்தில் லூஸ் பண்ணணும், அதே சமயத்தில் மண்ணும் அதிகமாக இருக்கணும். வேர் தெரியாமல் சொல்கிறேன், இல்லைன்னா வேர் சுட்டுடுன்னு சொல்லுவாங்க. அதாவது செடி காயம், அது போல் இல்லாமல் சொல்கிறேன். இது நான் அப்புறமா இன்னும் கூட தொட்டிக்கு மாற்றிடணும். இது வேர் மேலே தெரித்து இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன். சைடுக்காக போடணும் எப்போவுமே. பாருங்கள், இது ரோஸ் பவுட்ரு. ரோஸ் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சாமந்தி செடி கூட நான் இப்போ போட போகிறேன். ரோஸ் பவுட்ரு எப்படி போடணும்னு சொன்னால் பாருங்கள், அதுலேருந்து தனியாக எடுத்துட்டேன் பேக்கெட்லேருந்து. இது போல் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே இருந்தது ஒரு பேக்கெட்டு. இது போல் டிஏபி சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க கார்டன்லேயே. இது போல் நம்ம எந்த அளவுக்கு போடணுன்னா ரொம்ப போடக்கூடாது. பாருங்க, அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு அரை ஸ்பூனு, கால் ஸ்பூன் போட்டாலே போதும். அரை ஸ்பூன் கலந்தீங்கன்னா 2 செடிக்கு போடணும். நீங்கள் நான் 2 செடிக்கு அரை ஸ்பூன் போடுறேன். பாருங்க, இது போல் போட்டு கலந்து போடும்போது நல்லா பெரிய பூக்கும். பாருங்கள், இது ஒரு பிடி மண்புழு எருவு கூடவே இது போல் போடும்போது ரொம்ப நல்லது. ஆனால் டிஏபி பதில் என்பிகே ஆர்கானிக் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பவுட்ரு போடணும். நான் இப்போ முன்னாடியே சொல்லிக்கிறேன். நான் இப்போ இதில் டிஏபி தான் போடுறேன். நான் நீங்கள் ஆர்கானிக் கிரானுவல்ஸ் ரோஸ் பவுடரோட போடணும் பெரிய பூ பூக்கிறதுக்கு. இது நான் இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போவே நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் ஆகாது, பூக்கும். இருந்தாலும் நான் என்னோடய செடிக்கு அன்றைக்கி நான் அது போல் தான் போட்டேன். ஆர்கானிக்காக கிரானுவல்ஸ் ஆர்கானிக் என்பிகேன்னு சொல்லிட்டு விற்கும். அதோடு சேர்த்து நான் ரோஸ் பவுட்ரு போட்டேன். நல்ல பெரிய பூ பூத்துது. இப்போ நான் இது போல் நான் ரோஸ் பவுடரோட கொஞ்சமாக டிஏபி கலந்து மண்புழரோட கொடுக்குறேன். பாருங்க, இது ரொம்ப குட்டி ஸ்பூனு. பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடலாம். இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பூனு. நீங்கள் இதில் 1 போட்டுக்கிட்டிங்கன்னா 2 செடிக்கு போடலாம். பாருங்கள், இது ரோஸ் பவுட்ரு அளவுக்கு நான் சொல்கிறேன். இது போல் பிஞ்சு எடுத்து போடுறோம். ஒரு பிஞ்சு 2 விரலில், அது போல் 2 வாட்டி 3 வாட்டி போடலாம். நீங்கள் எதுவும் செய்யாது. பாருங்கள், ரொம்ப குட்டி ஸ்பூன் இது. இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் மண்புழரோட கலந்துக்கணும். கிரானுவல்ஸ் என்பிகே சேர்த்துக்குங்க. நான் டிஏபி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சின்ன சாமந்தி செடிக்கு நான் போடுறேன். இந்த
சின்ன தொட்டிக்கு போடுறேன் நான் சாமந்தி செடிக்கு. ஆனால் வந்து நான் ரோஸ் பவுடரோட ஆர்கானிக் கிரானுவல்ஸ் தான் நான் போட்டேன். நீங்களும் அது போல் போட்டுக்கோங்க. டிஏபி போட்டால் எதுவும் செய்யாது, இருந்தாலும் நான் போட்டது அது போல் தான் நான் அதுவும் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து இது போல் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து எல்லாமே கலந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் இது ஸ்பூனு. இது போல் நல்லா வந்து கலந்து விடணும் பாருங்கள். லேசாக கலந்துட்டு நீங்கள் மேலுக்கு வந்து சாயில் போட்டுடணும் பாருங்கள். எதுக்காகனா இதெல்லாம் கெமிக்கல் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம், எதுவும் செய்யாத இருக்கிறதுக்காக. நம்ம புது மண் வந்து பழைய மண்ணோ புது மண்ணோ மேலுக்கு வந்து மண் சேர்க்குறேன் நான். அப்போ தான் செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மேல் மண்ணில் தான் இருக்கும் நம்ம போட்ட எருவெல்லாம், தண்ணியில் லிக்விடாக போகும் நம்ம தண்ணி ஊற்ற பாருங்கள். சாமந்தி செடிக்கு இது போல் போட்டுட்டு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டேன். இது போல் நான் கலந்துட்டு ரோஜா செடிக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் மீடியம் சைஸ் 5 ml ஸ்பூன் இருக்கும் பாருங்கள், இது போல் கலந்துட்டு 1 ஸ்பூன் போடலாம். நீங்கள் 10 days ஒன்ஸ் இது போல் கலந்து வச்சுட்டு போடலாம். டிஏபி வந்து மந்த்லி ஒன்ஸு இல்லை 20 days ஒன்ஸ் தான் போடணும். நம்ம ஆர்கானிக்காக வந்து இதில் ரோஸ் பவுடரில் நீங்கள் வந்து என்பிகே கிரானுவல் சேர்க்குறீங்கனாக்கா அப்போ நீங்கள் 10 days ஒன்ஸு இந்த ரோஸ் பவுடர் கூடவே வந்து எம்மி கம்போஸ்டோட நீங்கள் சேர்த்து போடலாம். அப்போ எதுவும் செய்யாது பிளான்ட்டுக்கு. பாருங்கள், தண்ணி ஊற்றலாம். மண் சேர்த்தா தான் நீங்கள் எதுவும் செய்யாது பிளான்ட்டுக்கு. புது மண்ணோ பழைய மண்ணோ மேலுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசருக்கு எதுவும் செடி காயாது, நல்லா அடுக்கு பூக்களாக பூக்கும். இப்போ இன்னொரு விதமாகவும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து குட்டி ஸ்பூனு 5 ml ஸ்பூன் இருக்கும், அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் நீங்கள் போடணும். சின்ன பாட்டு இது. பெரிய பாட்டு இருந்ததுன்னா 12 inch அது போல் 1/2 ஸ்பூன் போடலாம் ரோஸ் பவுட்ரு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கிரானுவல்ஸ் என்பிகே கிரானுவல்ஸு, கூடவே 2 ஸ்பூன் வந்து மண்புழு எருவு நீங்கள் கலந்துட்டு ஒரு செடி கொடுக்கலாம். பெரிய பாட்டுக்கு சொல்கிறேன். அதே வந்து சின்ன பாட்டுக்கு வந்து 1/4 ஸ்பூன் தான் போடணும். இது அப்போ தான் நல்லது. இல்லைன்னா அதிகமாகிடுச்சுன்னா செடிக்கு வந்து ஸ்கேல் வரும். நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். ஸ்கேல்னால் இந்த தண்டு மேலெலாம் வந்து ஸ்டெம்மு மேலே வந்து குப்பளமாக இருக்கும், அது போலலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் போல் சேர்க்கணும். டிஏபி எல்லாம் கொடுத்தீங்கன்னா காலையில் நல்லா தண்ணி நிறைய ஊற்றிடணும், சாயங்காலம் வந்து மேல் மண்ணை நனைச்சி வைக்கணும். அது போல் தான் ரோஸ் பவுட்ரு இந்த டிஏபிலாம் கொடுத்தா நிறைய தண்ணி விடணும் பிளான்ட்டுக்கு. இது போல் சாமந்தி செடிக்கு ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூக்கள் பெருசாக பூக்கும். ரோஜா செடியிலையும் அடுக்கு பூ பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.